Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு முருங்கைக்கீரையில இப்படி ஒரு டேஸ்ட்ல இவ்ளோ ஈஸியா ஒரு ரெசிபி செய்யலாமா அப்படினு ஆச்சரியப்படுற அளவுக்கு கூடிய ரெசிபி தான் செய்ய போறோம். முருங்கைக்கீரை தண்ணி சாறு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது एक्चुअली 2 in 1 ரெசிபின்னு சொல்லலாம். நம்ம சூடான சாதத்துல நல்ல காரசாரமான கிழங்கு வறுவல் வச்சு சர்வ் பண்ணலாம். இல்ல அப்படினா நம்ம சூப் போலவும் சர்வ் பண்ணலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். எந்த பாத்திரத்துல செய்றீங்களோ அந்த பாத்திரத்துல அரிசி கழுவுன தண்ணி நான் 1 லிட்டர் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் வெந்து வர அளவுக்கு வெயிட் பண்ணுவோம். பாருங்க வெங்காயம் நல்லா பாதி அளவு வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்க கூடிய முருங்கைக்கீரையை அதில் சேர்த்துக்கலாம். 4 பேர் அளவுக்கு சாப்பிட்றோம் அப்படின்னா நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு நல்லா டைட்டாக எடுத்துக்கிற அளவுக்கு இருந்தது அப்படின்னா கீரை கரெக்டாக இருக்கும். கீரை அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னொரு கைப்பிடி அளவு கீரை சேர்த்துக்கலாம். கீரையை சேர்த்துட்டு 2 கொதி வந்தது அப்படின்னா கீரை நல்லா வெந்துடும். கீரை சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் தட்டு போட்டு மூட வேண்டாம், ஓப்பன்லேயே வேக விட்டுருங்க. பாருங்கள் கீரை நல்லா சாஃப்டாக குக்காகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். தேங்காய் பால் நான் அரை மூடி தேங்காயிலேருந்து எடுத்திருக்கேன். முதல் பால் 2வது பால் 2 பால் எடுத்திருக்கேன். அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு அடுத்தது இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்க்குறேன். தேங்காய் பால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். அது பாருங்கள் நல்ல சூடேறி அந்த நுர கட்டி வருது பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜில் கரெக்டாக ஆஃப் பண்ணிவிடுங்க. இல்லை அப்படின்னா அது டேஸ்ட்டும் மாறிடும், ஹெல்த்தியாகவும் இருக்காது. இதெல்லாம் அடுத்ததாக இந்த ரெசிபிக்கு சூப்பரான ஒரு தாளிப்பு பார்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் சீரகம், காய்ந்த மிளகாய் உங்கள் காரத்திற்கு ஏற்ப போட்டுக்கலாம். உங்களுக்கு காரமே வேண்டாம் அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் 4 காய்ந்த மிளகாய் சேர்க்குறேன். நல்லா செவக்க வறுத்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய முருங்கைக்கீரை தண்ணி சாரில் அந்த தாளிப்பை கொடுத்துடலாம். இது எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு சொன்னாங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக சொல்லுங்கள். இது போன்ற ஹெல்தி ரெசிபிஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.